சோத்துக்கத்தாழையை எடுத்து அந்த மேலே கூடிய பச்சையாக இருக்கக்கூடிய தோலை சீவிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய நொங்குமா இருக்கக்கூடிய பகுதியை எடுத்து அரைச்சி நல்லா பேஸ்ட் பண்ணி உங்கள் முகத்துலையோ இல்லை கையிலையோ தோலில் எங்கெங்கே போடணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போட்டுட்டு ஒரு நல்ல முகத்தோற்றத்துக்காகவும் பொதுவாக நல்ல ஒரு தோலினுடைய வனப்புக்காகவும் இந்த குப்பைமேனியை உப்போடு சேர்த்து அரைச்சி ஒரு கலவையாக எடுத்து நம்ம முகத்துலையோ இல்லை இயற்கையாக கிடைக்கக்கூடிய சந்தனம் இருந்தால் வச்சு அரைச்சி அதை பேஸ்ட்டாக எடுத்து முகத்தில் போட்டுக்கொள்ளும் பொழுது ஒரு நல்ல பொலிவு கொடுக்குங்க. குப்பைமேனியை அரைச்சி அந்த கலவையை முகத்திலையோ அந்த பாதிக்கப்பட்ட இடத்துலையோ நீங்கள் போட்டுக்கொண்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வச்சதுக்கப்புறம் இது உடற்பருமனால் பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸால் வரக்கூடிய விஷயம். அதுக்கு நீங்கள் என்ன தான் நீங்கள் இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயத்தை போட்டாலும் சரி, செயற்கையாக இருக்க விஷயத்தை போட்டாலும் அது மாறாதுங்க. அதுக்கு நீங்கள் நல்லா வெயிட்டை குறைக்கணும். கழுத்து இது போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் இது போன்ற விஷயங்கள் நீக்குவதற்காகவும் நிறையா களிம்புகளை இன்றைக்கி மார்க்கெட் பண்ணுறாங்க. ஆத்திசூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி நான் பேசக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறையா சந்தையில் பார்த்தீங்கன்னா முகப்பொலிவுக்காகவும் தோலினுடைய வனப்புக்காகவும் தோல் ஆரோக்கியத்துக்காகவும் கழுத்து இது போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் இது போன்ற விஷயங்கள் நீக்குவதற்காகவும் நிறையா களிம்புகளை இன்றைக்கி மார்க்கெட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் இது போன்ற விஷயங்கள் இந்த செயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எந்தளவுக்கு உதவியாக இருக்குங்கிறது தெரில. பட் பல நேரங்களில் அது போன்ற கிருமிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றம் கொடுக்குதோ இல்லையோ உங்கள் பர்ஸை பதம் பார்த்துடும் அப்படிங்கிறத உண்மை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சரி இந்த செயற்கைக்கு இதெல்லாம் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்கிறீங்க, இயற்கையில் வேறு ஏதாவது விஷயம் இருக்குதா? நீங்கள் ஒரு இயற்கை மருத்துவர் தானே, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இயற்கையில் நாங்கள் எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நிறைய நேயர்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்காகத்தாங்க இன்றைக்கி சில விஷயங்களை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, குப்பைமேனி இருக்கு இல்லைங்களா? குப்பைமேனின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி இருக்குங்க. இந்த குப்பைமேனி செடி இருக்கு இல்லைங்களா? இந்த இலைகளை பொறித்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு இதை தேவையான அளவுக்கு எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி இதை உங்களுக்கு தோலில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பொலிவு வேணும்னு நினைக்கிறீங்களோ, குறிப்பாக முகம், கழுத்து, கை இது போன்ற இடங்களில் கரும்புள்ளியோ இல்லை ஒரு பொலிவு வேணும்னு நினைக்கக்கூடிய இடத்துல இந்த குப்பைமேனி பேக்கை நீங்கள் அரைச்சி குப்பைமேனியை அரைச்சி அந்த கலவையை முகத்திலையோ அந்த பாதிக்கப்பட்ட இடத்துலையோ நீங்கள் போட்டுக்கொண்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் சுத்தம் பண்ணால் கண்டிப்பாக தொடர்ந்து பயன்படுத்தும் போது குறிப்பாக முகம் நல்லா ஒரு பொலிவாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு எங்காவது இந்த கரும்புள்ளிகள் கருப்பான ஒரு மாற்றங்கள் தோலில் எங்காவது ஏற்பட்டிருந்தால் அது மாறுறதுக்கு உதவியாக இருக்கும். ஒரு விஷயம் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. உடற்பருமனால் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அகந்தோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கழுத்தில் பார்த்திங்கன்னா கருப்பு படந்த மாதிரி ஒரு தேம்பலாட்டம் இருக்கும். இது அழுக்கு கிடையாதுங்க, அது தேம்பலும் கிடையாது. இது உடற்பருமனால் பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸால் வரக்கூடிய விஷயம். அதுக்கு நீங்கள் என்ன தான் நீங்கள் இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயத்தை போட்டாலும் சரி, செயற்கையாக இருக்க விஷயத்தை போட்டாலும் அது மாறாதுங்க. அதுக்கு நீங்கள் நல்லா வெயிட்டை குறைக்கணும். வெயிட் குறைச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த குப்பைமேனி கலவையும் கலந்து போடும்பொழுது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி பேக் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்குதா, தோலில் காயம் இருக்கக்கூடிய இடத்துல இது போடக்கூடாது, கொப்பளம் இருக்கக்கூடிய இடத்துல போடக்கூடாது, வேறு ஏதாவது தோல் நோய் இருக்குது அந்த இடத்துல இது போன்ற விஷயங்களை போடக்கூடாதுன்னு உங்கள் சரும மருத்துவர் வலியுறுத்திருந்தால் அந்த இடத்துல இதில் போடக்கூடாது. பொதுவாக ஒரு நல்ல முகத்தோற்றத்துக்காகவும் பொதுவாக நல்ல ஒரு தோலினுடைய வனப்புக்காகவும் இந்த குப்பைமேனியை உப்போடு சேர்த்து அரைச்சி ஒரு கலவையாக எடுத்து நம்ம முகத்துலேயோ இல்லை தோல்லையோ பூசும் பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை இது கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ இருக்குது இல்லைங்களா? ஆவாரம்பூவையும் மஞ்சளையும் ஈவன் கொஞ்சம் சந்தனம் இருந்துச்சுன்னா அதையும் வச்சு நல்லா இயற்கையாக கிடைக்கக்கூடிய சந்தனம் இருந்தால் வச்சு அரைச்சி அதை பேஸ்ட்டாக எடுத்து முகத்தில் போட்டுக்கொள்ளும் பொழுது ஒரு நல்ல பொலிவு கொடுக்குங்க. ஸ்கின்னை பிரைட் ஆகும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்போலியேஷன்னு சொல்லுவாங்க, தேவையில்லாத டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் நீக்கி முகத்தை பொலிவாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. அதுக்கு இதை பயன்படுத்தலாங்க. அடுத்தது உண்மையாலுமே தோலுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய இன்னொரு மருத்துவ குணமுள்ள ஒரு கலவை எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சோத்துக்கத்தாழை தாங்க. இந்த சோத்துக்கத்தாழை இருக்கக்கூடிய அந்த சோறுமாறு இருக்கக்கூடிய அந்த ஜெல்மாறு இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து உங்களுக்கு தோலில் பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல போடும்பொழுது நல்ல ஒரு பலன் கொடுக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் போயிட்டு வந்தால் சில பேர்த்துக்கு இந்த சன் பர்ன்ஸ்னு சொல்லுவாங்க, அது வரும். அந்த மாதிரி இடத்துல இந்த சோத்துக்கத்தாழையினுடைய அந்த ஊன் எடுத்து அந்த ஜெல்மாறு இருக்க விஷயத்தை போடும் பொழுது அந்த சன்பர்ன் வேகமாக குணமாக இருக்க உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இந்த சோத்துக்கத்தாழையில் ஒரு எமோலியன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் இது ஒரு நல்ல ஒரு ஆந்த்ரோகைன்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இருக்கிறதுனாலும் சருமத்துக்கு மிக உதவியாக இருக்கக்கூடிய விஷயங்க. ஸோ இந்த சோத்துக்கத்தாழையை எடுத்து அந்த மேலே கூடிய பச்சையாக இருக்கக்கூடிய தோலை சீவிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய நொங்குமா இருக்கக்கூடிய பகுதியை எடுத்து அரைச்சி நல்லா பேஸ்ட் பண்ணி உங்கள் முகத்துலையோ இல்லை கையிலையோ தோலில் எங்கெங்கே போடணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போட்டுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழிச்சிட்டு நல்லா சுத்தமான தண்ணியில் நீங்கள் கழுவிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோலில் ஒரு நல்ல மாற்றம் வரக்கு இது உதவியாக இருக்கும். ஸோ என்ன நேயர்களே, குப்பைமேனி, சோத்துக்கத்தாழை, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ மஞ்சள் கலவை எப்படி பயன்படுத்துறதை பற்றி இந்த காணொலியில் சொல்லியிருந்தேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.